கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்கு. நாளைக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் கேளுங்க. அருணாச்சலம் வந்து ரொமான்டிக்காக வந்து அபிராமி அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னா கழுத கட்ட வயசில் வந்து உங்களுக்கு வந்து ரொமான்ஸ் கேட்குதா அப்படின்னு பேசாமல் படுங்கன்னா அபிராமி அம்மா பிடிச்சி மெத்தையில் தள்ளி விட்டுறாங்க. தள்ளின வேகத்துக்கு அவர் மயக்கம் போட்டு தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில் வந்து பாட்டி வந்து எல்லாரையும் ஒரு புல்வெளி மாதிரி இருக்குது, அந்த புல்வெளியில் வந்து சேரை போட்டு உட்கார சொல்கிறாங்க. எல்லோரும் ஜோடி ஜோடியாக உட்காந்துட்டு இருக்கப்போ வந்து பாட்டி வந்து அடுத்த போட்டியை சொல்கிறாங்க. அடுத்த போட்டி என்னென்னா, எல்லோரும் அவங்கவுங்க ஹஸ்பண்ட் மாதிரி யாரை கரெக்டாக நடிக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லி போட்டியை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பாட்டி உடனே வந்து அந்த சீட்டெல்லாம் வந்து குலுக்கி போடுறாங்க. அந்த குலுக்கி போடுறத வந்து அபிராமியை வச்சே வந்து ஃபஸ்ட்டு எடுக்க சொல்கிறாங்க. ஏன் நான் மட்டும் தான் எடுக்கணுமா அப்படின்னு சொன்னானே, நீங்கள் தானே இந்த வீட்டுக்கு பெரியவங்க, நீங்களே எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பார்க்குறாங்க. பேர் எடுத்த வேகத்துக்கு தீபான்னு வந்துடுது. அட பாவமே, போய் இவ பேராக வந்துருச்சு. அதுக்கு பேசாமல் வந்து நம்ம மீனாட்சி பேரோ இல்லை ஐஸ்வர்யா பேர் வந்திருந்தாவது நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். என் கையால் தான் இவ வந்து பேர் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட மனசுக்கு பிடிச்ச மருமக தான் வந்திருக்கு பேர், வா தீபா அப்படின்னு சொன்னோன்னே தீபா பார்த்து சொன்னோன்னே, ஆமாம் என் மனசுக்கு பிடிச்ச மருமகன்னு குத்தி கட்டுறாங்களா இல்லை பாட்டி தெரிஞ்சு சொல்கிறாங்களா தெரியாமல் சொல்கிறாங்களான்னு தெரிலன்னு அந்த செகண்ட் யோசிக்கிறாங்க. எல்லோரும் கைத்தட்டி வரவேற்கிறாங்க. அப்போன்னு பார்த்து தீபா வந்து வந்தோடனே கார்த்தி மாதிரி நடிச்சு காட்டு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை பாட்டி எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் பொல்லாத வெக்கம் அப்படின்னு அபிராமி அம்மா மனசில் நினைக்கிறாங்க. எல்லோரும் முன்னாடி ட்ராமா பண்ணுறவ தானே, இவளுக்கு நடிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கணும், நிறைய நடிப்பே பேசாமல் நடிக்க வேண்டியதானே அப்படின்னு அபிராமி அம்மா சொன்னோன்னே பார்த்துட்டு கார்த்தி வந்து கண்ணிலேயே காட்டுறாப்புல தீபா அதெல்லாம் கண்டுக்காதீங்க தைரியமாக நடிங்க அப்படின்னு சொன்னோன்னே தீபா வந்து மனசில் தைரியத்தை வர வச்சுட்டு கார்த்தி மாதிரியே பேசுகிறாங்க. அப்போ பேசுகிறப்போ செம்ம ட்விஸ்ட் என்னென்னா, அபிராமி அம்மா வந்து கரெக்டாக வம்புழுக்கிறாங்கன்னே சொல்லலாம். தீபா செம்ம க்யூட்டு மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். தீபா அங்கேருந்து நடந்து வராங்க. கார்த்தி மாதிரியே கோட்டு போட்ட மாதிரி நடந்து வந்துட்டு, என்ன தீபா எப்போ பார்த்தாலும் தனியாகவே நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஓரமாக போய் நிற்கிறீங்க, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், இல்லை அம்மா நினச்சி கவலைப்படுறீங்களா அப்படின்னு கேட்டோன்னா கரெக்டாக வந்து அபிராமி பார்க்குறாங்க, தீபாவை பார்த்து முறைக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அம்மாவை வந்து நான் பார்த்துக்கிறேன், அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு கார்த்திக்கு சொல்கிற மாதிரியே தீபா வந்து சொன்னோன்னே கரெக்டாக வந்து கார்த்தியோட மேனரிசம் கழுத்தில் வந்து தலைமுடி இப்படி கோது வரல அதே மாதிரியே செஞ்சுட்டு நிப்பாட்டிடுறாங்க. அதை பார்த்தோன்னே கார்த்தி வந்து சிரிச்சுக்கிட்டே கை தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லோரும் கை தட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒவ்வொருத்தராக நடிக்கிறாங்க. ஆனால் வந்து பாட்டி வந்து கரெக்டாக வின்னர் வந்து மீனாட்சி நடித்து முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு தீபா தான் வின்னர். ஏன்னா கார்த்தி மாதிரி பக்காவாக சொன்னான். அது மட்டும் இல்லை, கரெக்டாக வந்து அபிராமி கிட்ட வந்து சொல்கிற மாதிரியே ஒரு சொன்னா பார்த்தியா, அதுதான் அதில் ஒரு ஹைலைட் அப்படின்னு பாட்டி வந்து சொல்லிவிட்டு தீபாவுக்கு ஆதரவாக வந்து தீபா தான் ஜெயித்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி தீபாவும் வந்து ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிற மாதிரி பாட்டி வந்து நான் கார்த்தி தீபாவுக்கு தான் ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த ப்ரோமோ வந்து சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.